ஒருத்தர் நான் கூப்பிட போகிறேன். அவரை நீங்கள் எல்லாருமே யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. நானும் யூடியூப்பில் தான் அவரை பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் அவரை நேரில் பார்த்துருக்கேன். ஸோ சில வீடியோஸ்லாம் அவரோட வீடியோஸை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு உண்மையான நிகழ்வு என்னன்னே தெரியும். இப்போ இதை சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, யாரும் என்னை தடுக்காதீங்க. ரூட் மாஃபியா பற்றி அவர் ஒன்று போட்டிருந்தார். அதை பார்த்துட்டு தான் இந்த மாதிரி நார்த் இந்தியன் ரூட் மாஃபியா பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க. அது பார்த்துட்டு தான் அங்கே வரைக்கும் போயிட்டாங்களா நம்ம ஆளுங்க அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அவரோட வீடியோஸ் ஒன்று பார்க்கும்போது தான் எனக்கு உண்மையான நிகழ்வு என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. நானும் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்றத சொல்லிக்கொண்டு தோழர் சேகுவேரா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அப்போ நான் வேறு ஆங்கிளில் இருந்து தான் இதை பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த புத்தகத்தை படிக்கணுன்றதே எனக்கு பெரிய சிரமம். ஏன்னா ஒரு படத்தையே நான் ஒரு மாதமாக பார்ப்பேன், 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படி. ஏன்னா அந்தளவுக்கு நேரமே இருக்காது, ஓடிக்கிட்டே இருப்போம். அண்ணன் 2-3 வாரத்துக்கு முன்னாடி கேட்கும்போது ரொம்ப வாய்ப்பு இல்லைண்ணா, கஷ்டம்னா. அப்புறம் நாள் மாறினதுக்கப்புறம் சரிண்ணா எப்படியாவது படிச்சிடுறேன்ட்டு 1 வாரமாக ரவுத்ராஜ் நீங்கள் படிச்சிட்டிங்களா, பாட்டத்தை கேட்டு படிச்சிட்டிங்கன்னா என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கன்னா அப்புறம் வேலைக்கு ஆகாது, நம்மளே படிச்சிருவோன்னு படிக்க ஆரம்பித்தது. எனக்கு 10 மணிக்கு தூங்குகிற பழக்கம் வேறு. என்ன ஆனாலும் இடியே விழுந்தாலும் அது தெரியும். 9 மணி இல்லை, இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. 10 மணி ஆன உடனே 10 பேஜ் படிச்சிட்டோம். சரி நாளைக்கு படிப்போன்னு எடுத்து வச்சு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு படிச்சுட்டேன். இது வரைக்கும் நான் ப்ரெசென்ட் பண்ண புக்கு எல்லாமே தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட புக்கு தான். ஒன்று ராமையாவின் குடிசை, கீழ்த்தஞ்சையில் நடந்த கீழ்வெண்மணி நிகழ்வு, அதுக்கப்புறமா சிலந்தியும் ஈயும், அதுக்கப்புறமா எரியும் பனிக்காடு, இப்போ பட்டறை. எல்லாமே ஒரே ஆங்கிளில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட நான் சிலந்தியும் ஈயும் புத்தகத்தை இதோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். அங்கே இருக்கிற தொழிலாளர்களை சிலந்தி அந்த ஈயோடைய ரத்தத்தை எப்படி உறிஞ்சி எடுத்து சக்கையை மட்டும் தூக்கி போடுமோ, அதே போல் முகேஷோ நாகராஜோ இல்லை பீகாரி தொழிலாளர்களோ இல்லை நம்ம தங்கமோ எல்லாருடைய உழைப்பையும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு முதலாளி தான் இந்த முதலாளி. அதில் ஒரு எனக்கு ரொம்ப முக்கியமான பிடிச்ச வரி, கரெக்டாக 9வது பக்கத்தில் ஒரு பேராகிராஃபில் எழுதியிருப்பார். இந்த தொழிலாளர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த உபகரணங்களை இவர்கள் வாழ்நாளில் பயன்படுத்தவே முடியாது. இவர்கள் செய்யக்கூடிய அந்த மிஷின்ஸ் இருக்குல்ல, அதை வெறும் பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த சமூகத்தில் வெறும் 20% தான். மீதி 80% பேர் இதை உற்பத்தி செய்கிறதுலே இருக்கிறாங்க. அப்போனா அதை இதில் கொடுமை என்னென்னா, நம்ம இந்த விளாக் வீடியோலாம் பார்ப்போம்ல, விளாக் ஏதாவது கம்பெனி பண்ணி, நான் கோபிநாத் அண்ணா விளாக் போகிறாரு, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் போவார். அதில் உங்களுக்கு மெயின்டெனன்ஸு சேஃப்டி எல்லாமே இருக்கும். இதில் எந்த கருமமும் இருக்காது. முதல்ல இவர் கிண்டியில் ஆரம்பிக்கிறார் விளாக் வீடியோவில், ரைட்டிங் விளாக் இது. கிண்டியில் ஆரம்பித்து கிண்டியிலேருந்து முதல்ல ரூட்டு போடுறாரு. இந்த பக்கம் பல்லாவரம் ரூட்டு, இந்த பக்கம் வேளச்சேரி, அப்படியே திருநீர்மலை அப்படின்னு. அதில் டீலக்ஸ் பஸ்ஸு அப்படின்னு வருது. இப்போ பரவாயில்ல, 2 வகையான பஸ்ஸு தான், டீலக்ஸு நான் டீலக்ஸுன்னு 2 இருக்குன்னு நினைங்களேன். அப்போ எம் சர்வீஸு, ஜே சர்வீஸு, பச்சை போர்டு, மஞ்சள் போர்டு. மஞ்சள் போர்டுக்கு 50 காசு அதிகமாக இருக்கும். 50 காசு அதிகமாக இருக்குங்கிறதுக்காக யாரும் அதில் ஏற மாட்டாங்க. பச்சை போர்டுக்கு இன்னும் 1 ரூபா அதிகமாக இருக்கும். 1 ரூபா அதிகமாக இருக்குங்கிறதுக்காக யாரும் அதில் ஏற மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 2010களில் சென்னையில் இருந்தவங்களுக்கு அது தெரியும். அதை தவிர்த்து வேறு யாருக்கும் பெருசாக தெரியாது. இப்போ எல்லாம் மாறி இருக்கு. அதுக்கப்புறமா அந்த பஸ்ஸில் இறங்கினதுக்கு அப்புறமா ஃபேக்ட்ரிக்குள்ளே எப்படி போகணும், அதுக்கு எப்படி அந்த ரோடு எப்படி இருக்கும், அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்னு அதை பற்றி உள்ளே ஓடுது. என்னடா இது, எப்போ தான் கதைக்குள்ளே போவாருன்னு நானும் போகிறேன். இதுதான் கதை. அப்புறம் மறுபடியும் ஃபேக்ட்ரி எப்படி இருக்கும், 2 கோபுரம் மாதிரி, கோவில் கோபுரம் மாதிரி, அதான் ஏர் கூலரு. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு மிஷின் லொடலோடான்னு சத்தம் போடும். அந்த மிஷின் தான் மெயின். அது தடை செய்யப்பட்ட ஒரு மிஷின். எங்கே? ஜெர்மன் நாட்டில் அது தடை செய்யப்பட்ட மிஷின். அது மனிதனால் பயன்படுத்த முடியாது, அது எப்போ வேணாலும் வெடிக்கும் அப்படின்னு அந்த நாடு தடை செய்யப்பட்டதை ஹார்பர்லேருந்து குறைந்த விலைக்கு இந்த முதலாளி நாகப்பாம்பு எடுத்துகிட்டு வந்திருப்பார். இங்கே எடுத்துகிட்டு அந்த மிஷின் சூடாகவே இருக்கும். அதை எப்படியாவது கூலிங்காகவே வச்சு இந்த தொழிலாளர்களை உள்ளே வச்சு எப்படியாவது வேலை பண்ணி அவங்க வெறும் போல்டு தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. வெறும் போல்டு தான். அது எப்படியாவது அந்த வேலை வாங்கணுங்கிறதுக்காக அந்த மிஷின் எப்படி இருக்குங்கிறதே அவர் வர்ணித்து எழுதியிருப்பார். நான் பட்டறைகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன். 2010 12வது முடிச்சுட்டு எங்கள் அப்பா கூட தான் வேலைக்கு போவேன். அப்போ இந்த மாதிரி மிஷின்குள்ளே தான் போவேன். கிட்ட நெருங்கவே முடியாது. கிட்ட நெருங்குனா ரொம்ப அனலாக இருக்கும். கண்ணு எரிஞ்சு தோல்லாம் உறிஞ்சு அப்படி தான் வெளியில் வருவோம்.
அந்த மிஷினை கூல் பண்ணுறதுக்காக 2 ஃபில்டர் மாதிரி மிஷின் வச்சுக்கிட்டு மேலேயும் நிற்க முடியாது, கீழே நிற்க முடியாது. இப்போ மிஷின்லேருந்து வந்த ரா மெட்டீரியலை தனியாக ஒரு ரூமில் வந்து பேக் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் இருக்குமா, அந்த ரூம் பற்றி தனியாக எழுதுறாரு. அந்த ரூம்குள்ளே என்ன இருக்கும்னா, நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா வாந்தி, கொமட்டல், கண்ணெரிச்சல் எல்லாமே இருக்கும். இதை விட அது ரொம்ப மோசமானது அப்படின்னு அந்த பட்டறையை பற்றியே உங்களுக்கு இருக்கும். நம்ம தீபாவளி பொங்கல்லாம் கொண்டாடுவோம்ல, பட்டறை தொழிலாளர்களுக்கு தீபாவளி பொங்கல்னா அது ஆயுத பூஜை மட்டும்தான். எங்கள் அப்பா வந்து வீட்டுக்கு வரும்போது எங்களுக்கு ஆயுத பூஜை தான் பெரிய பண்டிகை. இவ்வளோ சைஸுக்கு பொரி மூட்டை எடுத்துகிட்டு வருவார். இவ்வளோ சைஸுக்கு பொரி மூட்டை, அதில் இவ்வளோ வெல்லம், உடச்சக்கல்ல, அப்புறம் இதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வர்றாரு. ஏன்னா ஆயுத பூஜை தான் அவங்களுக்கு பெரியது. முன்னாடியே சம்பட்டி, உளி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி சந்தனம் போட்டு இதெல்லாம் பார்த்து வைப்பாங்க. அப்பேற்பட்ட அவங்களுக்கு பெரிய பண்டிகையாக இருக்கிறதையே இந்த முதலாளி வந்து ஒவ்வொரு காரணம் சொல்லியும் இந்த தீபாவளிக்கு வந்துடும், அந்த தீபாவளிக்கு வந்துடும், இந்த தீபாவளிக்கு வந்துடும்னு நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் ஆயுத பூஜை பெருசாக இருக்காது. நம்மளாம் இப்போது என்ன சிஸ்டமுக்கு கீபோர்டு லைட்டாக சந்தனத்துக்கு தெளிக்கிற அளவுக்கு அப்படி தான் நம்ம இருப்போம். அடுத்து சென்னையினுடைய வெறுப்பம் ஒன்று இருக்குல்ல, அதையுமே இதில் வந்து என்ன சொல்லுவார்னா, அதிகமான டிராஃபிக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்சு 2010 இந்த டிராஃபிக் அளவு சென்னையில் இருந்துக்கிட்டே இருக்கும். சென்னை ஏன்டா பிடிக்காதுன்னு யார்ட்டையாவது கேட்டால் டிராஃபிக்னு தான் சொல்லுவான். மற்றபடி வேறு எந்த காரணமும் சொல்ல மாட்டான். ஏன் பிடிக்கும், அது சரியான டிராஃபிக்கு, அது ஒன்று தான் அவர் வந்து சொல்லுவார். இதுதான் அந்த அந்த அடுத்து நான் சொக்கத்தங்கம் வந்து உள்ள கேரக்டருக்குள்ளே போனதுக்கப்புறமா நான் யோசிக்கிறேன், அப்படியே இவர் போகிறாரு என்ன செய்கிறான் அப்படின்னு. அதுக்குள்ளே அடுத்த வேலை வருது. இரு சொக்கத்தங்க ஏதாவது 7:30 இழுத்துப்பான். ஏன்னா கடைசியில் அவன் தான் அந்த சுவிட்சை மாற்றி போட்டது. அந்த புக்கு படித்தவங்களுக்கு தெரியும். அந்த சுவிட்சை மாற்றி போட்டு அது பண்ணது அவர் தான். அப்புறம் தான் அதை அவன் கில்ட்டாக ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறமா அந்த சொக்கத்தங்க அடுத்து என்ன பண்ண போகிறான் பார்ப்போம்னு அவன் தான் வந்து எல்லாரையும் டெம்ட் ஏற்றுறது. மெயினாக மழை காலம் வரும்போது எத்தனை வகையான மீன்கள் வரும் அப்படின்னு அவன் தான் அதை சொல்கிறது. அப்புறம் ஆயுத பூஜைக்கு எத்தனை வகையான விருந்து கொடுப்பாரு முதலாளின்னு மற்ற எல்லாரையும் டெம்ட் ஏற்றுறதும் சொக்கத்தங்கம் தான். இது எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, சமீபத்தில் இந்த டிசின்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் அந்த ஹீரோ மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தாருன்னா கதை நல்லா இருந்திருக்கும். ஸ்டார்டிங் அந்த கதையில் அந்த டிசி இந்த ஹீரோ மூடிட்டு வீட்டில் இருந்திருந்தாருன்னா எந்த இளவும் விழுந்திருக்காது படம் முழுக்க. அமைதியாக. அப்போ இந்த சொக்கத்தங்கத்தை பார்த்தேன். ஆமாம் தானே, வீட்டிலே இருந்திருக்கலாம் உண்மையிலேயே, நிஜத்துலையுமா. அதே மாதிரி சொக்கத்தங்கம். ஆனால் அவன் அறியாமலே பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த நாகராஜுன்ற மேனேஜருக்கு மரியாதை எப்படி கொடுப்பான்னா, வணக்கம், ஓகே. அதாவது நாகராஜ் வந்து திட்டுவார், என்னடா மிஷினை 6 மணி நேரம் ஆஃப் பண்ணியிருக்கீங்க, என்னடா நடக்குதுங்கன்னு கத்திக்கிட்டு இருப்பார். அப்போ தான் வந்து நான் டொப்புன்னு போல்ட்டை போட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருப்பான். அவருக்கு இன்னும் இரிட்டேட் ஆகும். நீ வேலை செய்கிற, ஆனால் நான் உன்னை திட்டமாட்டேன்னு நினைக்கிறேன், இன்னும் ஒரு ஸ்பைஸ் ரைஸ் பண்ணுவார். அவன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடுவான். அந்த மரியாதை இருக்குல்ல, நம்ம ஆஃபீஸ் மேனேஜர்லாம் கொடுக்கணுமா மரியாதை, நானும் ராம்பகதூர் சார் பேரன் தான் அப்படின்னு நம்மளும் கொடுக்கணுமான்னு கொடுக்குறதுக்காக வலுக்கட்டாயமாக கொடுக்குற மரியாதையை அந்த இடத்துல அவன் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார். அதே போல் இந்த ஒரு கதை, ஒரு படம் எப்படின்னு எடுத்துட்டா, ஒரு நபர் வச்சு அந்த கதை ஓடும். அந்த நபர் யார், அந்த நபர் எப்படிப்பட்டவர் அப்படியே ஓடும். அந்த நபர் கிளைமேக்ஸில் வில்லனை கொன்னாரா இல்லையா, சாதிச்சாரா இல்லையா, இலக்கு அடைஞ்சாரா இல்லையா, இவ்வளோ தான் ஓடும். ஆனால் இந்த புத்தகம் எப்படி தெரியுங்களா, நீங்கள் படிச்சிங்கன்னா உயிரற்ற பொருளுக்கும் உயிர் இருக்கும். இப்போ அவர் ஏதாவது ஒன்று சொல்கிறாருன்னா அது எந்த வடிவத்தில் இருக்கும், ஒரு மிஷின்னா அது எவ்வளோ உஷ்ணத்தை கக்கும், அது எந்த மீட்டர்லேருந்து நம்ம அதை அணுக முடியும், அது எப்படி இருக்கும்னு அப்படி சொல்கிறது. அதே போல் ஒரு உருவத்தை சொன்னார்னா அந்த முடி ஷோல்டர் வரைக்கும் ஒட்டும், ஒரு மாதிரி சுருக்கமாக இருப்பார், அப்படி கருப்பு தங்கம்னு வச்சுருக்கலாம், இல்லை கருப்பு வைரம்னு வச்சுருக்கலாம், மாற்றி சொக்க தங்கம்னு வச்சுட்டாங்க அப்படின்னு அந்த உருவத்தை இது பண்ணுவார். இப்போ திடீர்னு சப் கேரக்டர்ஸ் உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப் கேரக்டர்ஸுக்கும் ஒரு வரலாறு வரும். இப்போ முகேஷ்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த முகேஷ்ன்ற கேரக்டர் யாருன்னா, ஆந்திராவில் இருக்கிற சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நபர். பஞ்சம் பசி ஒரு மனுஷனை எவ்வளோ பார்க்கும்னா, எலிக்கறியை சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சம் அந்த ஊரில். அங்கே வந்து முதலாளி வர்றவரோ, அவர் முதலாளிக்கு அந்த சொந்த ஊர், எப்படியாவது என் பையனுக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லி முதலாளி காலில் விழுந்து அதை விட இன்னொரு நரகத்தில் வந்து ஒரு 10 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கவர் தான் முகேஷ். இப்படி ஒரு கேரக்டருக்கும் உருவமற்ற ஒரு பொருளுக்கும், ஒரு குட்டி யானை சொன்னால் அந்த குட்டி யானைக்கு ஒரு உருவம், எல்லாத்துக்குமே உருவம் போட்டு இந்த கதை அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு வேண்டுகோள் அண்ணனை பற்றி கடைசியாக சொல்கிறேன், நிறைய இருக்குது. வடமாநில தொழிலாளர்கள் பற்றி உள்ளே சொல்லியிருந்தார் பீகாரிஸ் எல்லாம். நீங்கள் பட்டறை 2ன்னு எழுதுனீங்கன்னா அவர்களை பற்றி ஒரு புத்தகம் எழுதுங்க. இன்றைக்கி அவர்கள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு இருக்குல்ல, ரொம்ப பெரிய வெறுப்பாக போயிட்டுருக்கு.
நாம் இங்கே சர்க்கார் அந்த அரசை பற்றியோ இல்லை அதிகாரத்தில் இருக்கவங்க மேலேயோ கோவப்படணும். ஆனால் இன்றைக்கி வடமாநில தொழிலாளர்கள் நம்மளுடைய சமமான எதிரிங்க, அவங்க தான் நம்மளுடைய வேலை வாய்ப்பை பறிக்கிறாங்க அப்படின்னு இங்கே ஒரு பிம்பம் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவனுக்கு சங்கம் கூட கிடையாது, ஓட்டுரிமை கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது. அவன் இங்கே இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா ஆதார் கார்டு கேட்குறாங்க, அது கூட கிடையாது. அங்கே இருக்க ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்தால் அவன் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் போன்னு அமுச்சு விட்றாங்க. அப்போ அவனை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியிருப்போம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பட்டறையில் வேலை செய்யும் போது அப்போல்லாம் ஃபோன் பெரிய லெவலில் இருக்காது. மொத்தமாக கேங்காக வருவாங்க, பீகாரி இதெல்லாம் மொத்தமாக ஒரு 100 பேர் வருவாங்களாம். வந்துட்டு அவங்க வந்து டைரக்ஷனை பிரிக்கிறான். இந்த பக்கம் நான் போகிறேன், எக்மோர் சைடு நான் போகிறேன், நீ இங்கேருந்து நேராக கிண்டி சைடு நீ போ, பின்னாடி நீ போன்னு நான் ஒரு 25 பேரை பிரிச்சிடுறான். பிரிச்சுட்டு 3 வருஷம் கழித்து இதே தேதியில் நீ இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து சந்திக்கணுங்கிறது அவங்களுக்குள்ளே போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். போயிட்டு 3 வருஷம் மாடு மாதிரி உழைச்சிட்டு காசை பொட்டியில் வச்சுக்கிட்டு இப்போ முன்னாடியே ஒரு இந்த கேங் முன்னாடி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஒரு சொன்ன தேதியிலேருந்து 3 நாள் முன்னாடியே வேலை முடிஞ்சிடும். அவன் அந்த காசு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் படுத்திருப்பான். அவன் ஊருக்கு தினமும் ட்ரெயின் போகும், ஆனால் அதில் ஏற மாட்டான், அங்கேயே படுத்திருப்பான். இந்த சிறை 3 பாகமாக போனாங்கல்ல, அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா அவன்கிட்ட ரிசர்வேஷனில் போகிறது கூட காசு இருக்கும். ஏசி கம்பார்ட்மெண்ட் ஃபஸ்ட் கிளாஸ் போகிற அளவு கூட காசு வச்சுருப்பான். ஆனால் அன்ரிசர்வ்டில் தான் போவான். அன்ரிசர்வ்டில் ஏறி படிக்கட்டுலேயே இங்கேருந்து 3 நாள் நைட்டு 4 நாள் பகலில் இங்கேருந்து அப்படியே தான் போவான். அந்த கேங்கு வர வரைக்கும் வருவான். அந்த கேங்கில் ஒரு 4-5 பேர் இருக்க மாட்டான், இறந்து போயிருப்பான். அவன் இறந்ததே அந்த நாளில் தான் அவனுக்கு தெரியும். அப்படியா இறந்துட்டானா, சரி போவோம் அப்படி போகக்கூடிய தொழிலாளர்கள் இன்றைக்கும் இருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஃபோன் வாங்கிட்டான், ஆனாலும் அவனை நீங்கள் மால்லையோ இல்லை பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லேயோ இல்லை ஏசி பேருந்துகள்லையோ அவனை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இன்றைக்கி இந்த மவுண்ட் ரோடு போனீங்கன்னா பிளாட்ஃபார்மில் செகண்ட்ஸில் ஜீன்ஸ் பேண்ட்டும் ஷர்ட்டும் வாங்கிட்டு இருப்பான். அவனை பற்றி நம்ம நிறைய பார்க்கணும். அவனுடைய இதுலேயும் போகணும். அவனுக்கு இந்த தமிழ்நாட்டில் அவனுக்கு இன்னும் கல்வியே எட்டலை, அவனுக்கு கல்வியே இல்லாத ஒரு நிலை இருக்குது. இப்போ அவனை பற்றி நீங்கள் ஒரு புத்தகம் எனக்கு என்னால் எழுத முடியாது, அது உங்களுக்கு தான் அது தெரியும், அதனால் நான் வந்து அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதெல்லாம் முடியுது. நான் அப்படியே கதையோட இறுதிக்கு வரேன். ரவுத்ரா சொன்னது தான், ஒரு மனுஷனை இந்த புக்கு முழுக்க வெறுத்துக்கிட்டே வரும். யாரான எப்படா சாவான், செத்து தொலைகிறானா பாடுறான்னு. முதலாளிக்கெல்லாம் நெஞ்சு வலி வருது, இவனுக்கு யாரா மேனேஜர் வரமாட்டேங்குதேடான்ட்டு அப்படியே அந்த அவனை வெறுப்பில் வந்துக்கிட்டு இருக்கோம். அவனும் வந்து தன்பால் ஈர்ப்பால் அவங்க சொன்ன மாதிரி அவன் வந்து ஒரு ரூம்குள்ளே தான் போயிட்டு இன்னொரு வடமாநில தொழிலாளர் அவனுடைய விருப்பத்தோடவே அவன் உள்ளே இருப்பான். அவன் எப்படி மாட்டுவான்னா, நம்ம தங்கம் தான் வேலையை பார்த்தது. அந்த ரூம்குள்ளே யாரும் போகக்கூடாதுங்கிறது விதி. என்ன செய்வான்னா, போயிட்டு மோட்டர் சுவிட்சுக்கு பதிலாக சிசிடிவி சுவிட்சை ஆன் பண்ணிட்டு வந்துடுவான். அந்த சிசிடிவியை முதலாளி பார்த்து, ஐயோ என் கம்பெனியில் இப்படி நடக்குதுன்னு அவர் இழுத்துக்க. அதுக்கப்புறமா முதலாளியோட பையன் வருவான். அவன் ரொம்ப மோசமாக மிருகத்தனமாக அந்த 2 பேரையும் அடிப்பான். ஏன் என்னோட ஃபேக்ட்ரியில் எப்படா இப்படி பண்ணுவேன், என்னோட இதில் எப்படா பண்ணுவேன்னு 2 பேரையும் அடிப்பான். 2 பேரும் நிலை குழஞ்சி கீழே விடுவாங்க. அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. தங்கமும் முகேஷும் போய் தடுப்பாங்க, ஆனாலும் அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் கோபம் என்னன்னா, எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னான்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு கடத்துக்கு மேலே அந்த சின்ன யானையில் கூட்டு போகிறது முகேஷ். கூட்டு போகும்போது முகேஷ் பக்கத்தில் அந்த நாகராஜ் இருப்பான். அந்த சொன்னல அந்த நாகராஜுன்ற கேரக்டரை வெறுப்போடவே பார்த்துக்கிட்டே இருப்போம்ல, அந்த நாகராஜ் வந்து கடைசியில் அவன் சொல்கிற டைலாக்ல அவன் மேலே இருந்த வெறுப்பெல்லாம் போயிடும். நான் என்னடா கொலையாடா பண்ணேன், நான் என்னடா செஞ்சேன், நான் இப்படி தான் சொன்னால் என்னை ஏற்றுக்குமா அந்த உலகம், நான் என்ன செஞ்சுட்டேன், என்னெல்லாம் எப்படி நினைப்பாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். முகேஷுக்கு பதிலாக இருக்காது. அவன் வந்து கண்ணிலேயே பார்த்துக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு கண்ணிலேயே பார்த்துக்கிட்டே அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. அவன் சொல்லவும் முடியாத ஒரு சூழலில் அவன் இருப்பான். தர்மாஸ்பத்திரியில் போய் இறக்கி விட்டு வரதான் அவன் வேலை. அட்மிட் பண்ணுறது இல்லை, ஆஸ்பத்திரியில் போய் இறக்கி விட்டு வந்துடணும். அங்கே இருக்க நர்ஸு ஓடி வந்து அவங்கள தூக்குவாங்க. அட்மிட் கூட இல்லை, அவளை இரக்கமற்ற முதலாளி. அவன் அடிச்சிட்டோம், ரத்தம் வருது, அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னா இல்லை, அவனை தூக்கி போட்டு வா, எங்கேயா தர்மாஸ்பத்திரி வாசலில் தூக்கி போட்டு வா அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறமா இது எல்லாம் நடக்கும். இந்த தங்கத்தை அதுக்கப்புறம்லாம் அவங்க பேசியிருப்பாங்க. இந்த புத்தகம் படிக்க இன்னும் ஒரு 10 பக்கம் படிச்சுட்டு தூங்குவோம், இன்னும் ஒரு 10 பக்கம் படிப்போம். இப்போ நான் ஷூட்டில் இருப்பேன், மதியானம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் எனக்கு 1 மணி நேரம் தூங்குகிற டைமு, அதெல்லாம் தியாகம் பண்ணி
இன்னும் ஒரு 10 பக்கம் படிச்சுட்டு தூங்குவோம், 10 பக்கம் படிச்சுவோம். அப்படியே ஓட்டி 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 ஒரு வழியாக படித்து முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு அண்ணன் வந்து ஒரு அண்ணன்ட்ட கேட்டானே, இந்த புக்கு பெருசாக இருக்குது, கொஞ்சம் சின்னதாக ஏதாவது கொடுங்கண்ணே. என்ன தம்பி சொல்கிறேன், இல்லைண்ணே படிக்க நேரம் இருக்காதுண்ணே. அப்புறம் ஏதோ ஒரு அனுப்புனார் ஒரு லிங்க், அதை இப்போதைக்கு ஓப்பன் கூட பண்ணலை. ஏன்னா இதுலேயே எனக்கு அந்த ஃபுல் தாக்கம் இருக்கிறனால அப்படியே இதுலேயே நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ அண்ணனை பற்றி சொல்லணுன்னா, என்னோட சீனியர் அவர், வேறு யாரும் இல்லை, என்னோட யூனிவர்சிட்டி சீனியர். இன்றைக்கி இவங்க சொன்னாங்கள்ல அந்த செட்டையர் ஷோ இதெல்லாம், அதுக்கு விதை போட்டது அவர் தான். விகடனில் வேலை செய்யும் போது என்னை கூப்பிட்டு போய், வா தம்பி உனக்கு திறமை இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு போய் என்னை காமிச்சு, இல்லைன்னா நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக டேபிளில் உட்காந்துக்கிட்டு முதலமைச்சர் புதிய திட்டத்தை அறிவிச்சாருன்னு டைப் பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டிய என்ன கூப்பிட்டு வந்து அங்கே வச்சார். 2 விஷயம் அவர்கிட்ட சொல்கிறேன்னா, அவரோட உழைப்பு இருக்குல்ல, நான் நேரில் இருந்து பார்த்துருக்கேன். கரின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தார், அது கதாநாயகன் முனி இங்கே உட்காந்துருக்காரு, வாய்ப்பு இருந்தால் அந்த ஷார்ட் ஃபிலிம் பாருங்கள். செங்கல்பட்டில் ஒரு காட்டுக்குள்ளே ஷூட்டிங், என்னையும் கூப்பிட்டாரு, நானும் ஒரு சும்மா ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த ஷூட்டிங் போயிட்டேன். 1/4 கிலோ கறி வந்து அந்த ஷூட்டிங்க்கு தேவைப்படுது. சரி, நானும் அந்த கறி வந்து வாங்கிட்டு, அது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம், அது பீஃப் தான் அப்படின்னு ஒரு இந்து ராஷ்டிரத்தை சேர்ந்த சில பேர் அவரை பார்க்க வருவாங்க, அதான் கதை. அதுக்கப்புறமா அது இல்லைன்னு தெரிஞ்சவொடனே விட்டுட்டு போவாங்க. அதுக்காக ஒரு 1/4 கிலோவா 100 கிராமா 1/4 கிலோ 1/2 கிலோ கறி வாங்கியாச்சு. வாங்கிட்டு கறியை போட்டுட்டு அவர் ஓடணும், போட்டுட்டு ஓடிட்டாரு. கேமராமேன் ஓடுறாங்க, அசிஸ்டன்ஸ் எல்லாம் ஓடுறாங்க, எல்லா ட்ரைபேட் எல்லாம் ஓடுறாங்க, கறி மட்டும் இங்கே இருக்குது. நான் என்கிட்ட ஒரு பேக் கொடுத்துட்டாங்க, நான் பின்னாடியே ஓடுறேன். திரும்பி பார்த்தா அந்த கறியை எடுக்கிறதுக்கு ஒரு நாய் ஓடியாரு. நான் வந்த வரைக்கு நைட்டு அதுதானே நமக்கு சாப்பாடு சமைச்சு சாப்பிடணும்னு பேகை எடுத்து சுழட்டி ஒரு ஒன்று விட்டேன். நாய் தேய்ச்சி ஓடிடுச்சு. இங்கிருந்து திரும்பிட்டு, அண்ணா கறி சேஃப் அப்படின்னேன். ஒட்டுமொத்த படத்தில் நடிக்கிற எல்லாரும் ஐயோ ஐயோன்னு கீழே உட்காந்தாங்க. அண்ணா வாய் வைக்கல சேஃப் அப்படின்னு போடான்னாரு. என்னண்ணே நீ தூக்கி எறிஞ்ச பேக்ல 10,000 லென்ஸ் இருக்குடா. 1/4 கிலோ கறிக்காக ஒரு 80 mm இன்னொரு ஒரு சின்ன லென்ஸும் அந்த பேக்ல இருந்துச்சு. அது தெரியாம சுழச்சி இருந்துச்சு. அதோட அவன் தான் அமைதியாக இருந்தார், நானும் அமைதியாக அப்படியே பார்க்குறேன், ஐயோ பேச மாட்டாரோ. அதுக்கப்புறம் லென்ஸ் எல்லாம் பிரித்து பார்த்தா எதுவும் சேஃப் இல்லை, லைட்டாக ஏதோ இருந்துச்சு. அப்படியே நைஸாக வச்சு கொடுத்துருவோம், வடக்கு லென்ஸு தான்ட்டு அதை கொடுத்துட்டோம். 2வது எங்களோட பாதுகாவலர் அவர் தான். யூனிவர்சிட்டியில் படிக்கும் போது எங்கே போனாலும் அவர் தான் எங்களுடைய குரு. கூப்பிட்டு போகும்போது நாங்கள் ஒரு தடவை எங்கே போனாலும் எங்கள் 3 பேர் தான், இன்னொருத்த உட்காந்துருக்கான், அவன் இன்னொரு பையன் திருப்பூரில் செட்டில் ஆகிட்டான். பேசஞ்சர் ட்ரெயினில் திருநெல்வேலி நோக்கி ஒரு கரிசல்னு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டுருக்கோம். மதுரையை தாண்டினோடனே சீட்டு ஃப்ரீ ஆயிடுச்சு. நான் போய் ஜன்னலோர சீட்டில் போய் உட்காந்துட்டு ஜாலியாக உட்காந்துட்டேன். என் பக்கத்தில் சபரியெல்லாம் உட்காந்துட்டான், ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கேன். இவர் வந்து டே தம்பி பேக்கெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க, பத்திரமா இருக்குன்ட்டு இவர் சொல்லிட்டு போகிறாரு. ஒரு வயசான ஒரு ஆள் வந்துட்டு எந்திரா எந்திரான்னு அவர் கட்டையை போடுறாரு. என்னடா எந்திரான்ற நாங்களும் அவரை அடிக்க போகிறோம். என்னடா ட்ரெயின் உங்கள் தான், எந்திரான்றா. உடனே இவர் வந்தார், உட்கார்றேன், என்னையான்னு இவர் பிடிச்சி தடுத்துட்டார். தடுத்தோடனே சீட்டில் அவன் உட்காந்துருக்கான், அவன் தானே உட்காந்துருக்கான், உன் சீட்டா ஆமாம் என் சீட்டு தான், டிக்கெட் எடுத்து காமிச்சிட்டான். என்னட்ட சீட்டு இல்லை. டக்குன்னு என்ன பார்த்தாரு, உன் சீட்டுனா நீ உட்காரு, உன் சீட்டுனா ஏன்டா நீ இப்படி பண்ணுறீங்கன்னு. அந்த மாதிரி ஒரு பாதுகாவலர் எங்களை கூப்பிட்டு இல்லை பாதுகாவலர், ஏன்னா அப்பவும் அவர் ஜிம்முக்கெல்லாம் போகல, ஆனால் ஆள் இப்படி இருப்பாரா, அவர் பேர்லேயே நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடறது. எங்கே போனாலும் பறை ஒரு பேஸு 2த்தையும் இப்படி தூக்கி வச்சுப்பார். எப்படியும் ஒரு 30-40 கிலோ இருக்கும். வச்சு எங்களை அப்படி ஒரு பாதுகாவலராக தூக்கிட்டு போகிறது. வீதி ஒரு மாவட்டமும் போய் தெருக்கூத்து போடுவோம். செய்யாறு, திருவண்ணாமலை, அங்கே போய் சுடுகாட்டில் தூங்குறது. எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, நாடகம் சொல்லிக் கொடுத்தது, அதை செட்டையர் வடிகளை கொண்டு போகணும்னு சொன்னது இவர், இன்னும் பல சீனியர்கள் எல்லாருமே தான். அதனால் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ரொம்ப நன்றி.